நான் தான் சொல்றேன்ல இங்க பேய் இருக்குன்னு. நீ கூட பாத்தியேக்கா? பார்த்தேன்தான். ஆனா தப்பு ஒத்துக்கிட்டாதான் அது போகும்ல அந்த சாமியார் சொல்லிட்டு போயிருக்காரு. ஒத்துக்கிட்டா அது போகுதோ இல்லையோ, நான் ஜெயிலுக்குள்ள போயிடுவேன், அது கன்ஃபார்ம். அதுக்கு என்ன சொல்றேன் இப்போ? நிக்கிதா என்னை இப்படிலாம் பழி வாங்குவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலக்கா. நிக்கிதா முதல்ல பழி வாங்குவாளா இல்ல அந்த விக்கி பழி வாங்குவானான்னு தெரியலையடா. அக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. பேய் பயமும் உயிர் பயமும் இப்படி ரெண்டும் ஒண்ணு சேர்ந்து என்ன போட்டு உருக்குது. நான் என்ன செய்ய போறேன்னே எனக்கு தெரியலையே. என் கையில என்னக்கா இருக்கு? எல்லாம் அவன் கையிலயும் அந்த நிக்கிதா பேய் கையிலயும் தாங்க இருக்கு. டி சிவா, என்னதான் நமக்குள்ள பயம் இருந்தாலும் அது வெளியில காட்டிக்கவே கூடாது. பேய் நம்மள கொல்றதுக்கு முன்னாடி பேய பத்தின பயமே நம்மள கொன்னுடும்னு சொல்லுவாங்க. அதனால தைரியமா இரு. இவர் எனக்கு புதுவிதமான சாமியாரா இருக்காரு. உண்மையை சொன்னாதான் ஆத்மாவை விரட்ட முடியும்னு சொல்றாரு. அவரோட மந்திர சக்தியை வச்சு அந்த நிக்கிதா பேய விரட்டி விடாம வெட்டி நாயம் பேசிட்டு போறாரு. பேய விரட்ட ஒரு நல்லவர் இருந்தாருன்னா ஒரு கெட்டவரும் கண்டிப்பா இருப்பாரு. நாம அப்படி ஒரு கெட்டவரை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து இந்த நிக்கிதா பேயை ஈஸியா விரட்டி விட்டுறலாம்டா. இப்படி பயந்து உட்காந்துட்டு இருக்காம நம்ம அதுக்கான ஏற்பாடு பண்ணுவோம் வா. சரிக்கா. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த வீட்ல என்னால இனிமே இருக்க முடியாது. அதான் நான் ஊருக்கு கிளம்புறேன். இப்ப என்ன ஆச்சு? எதுக்கு கிளம்புற? எதுக்கு கிளம்புறேனா? இங்க என்னால நிம்மதியா தூங்க முடியல. நீங்களே என்ன தூங்க விட மாட்டேன்றீங்க. இவன் எந்த நேரத்துல பேய் வருதுன்னு சொன்னானோ, நேத்து ராத்திரி நிஜமாவே பேய் வந்துருச்சு. சரி நைட்ல தானே வருதுன்னு பார்த்தா இன்னைக்கு அந்த சாமியாரே இங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு. பேய் இருக்கிற வீட்டுல இருக்க முடியாது. நான் கிளம்புறேன். நீ போயிட்டேன்னா அப்புறம் இந்த வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணுமா? ஐயோ என்னால முடியாது. பொங்கல் வேண்டாம், போகாத. சொன்னா கேளு, இங்கே இரு. என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஐயோ பொங்கல் பொங்கல். என்னடா இவன் எப்படி சொல்லிட்டு போறான்? இவன் ஒருத்தன். சரி விடுக்கா, அவன் போனா போட்டும் விடு. முதல்ல நம்ம தப்பிக்கிறதுக்கான வழியை பார்க்கலாம் வா. அண்ணா, எதுக்கு நான் இப்படி பயப்படுறீங்க? நான் உங்களை பெரிய தைரியசாலின்னு நினைச்சிட்டு இருந்தா நீங்க இப்படி பேய்க்கு பயந்து ஓடுறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல மலரு, நோயும் பேயும் எப்ப கொல்லுனே தெரியாது. நான் எங்கேயாவது போய் உயிர் பொழைச்சுக்கிற மலரு. அண்ணா இல்ல மலரு, என்னை விட்டுரு. எங்கேயாவது கார்ல அடிபட்டு செத்தா கூட பரவாயில்ல. ஆனா ஆவி அடிச்சு சாக நான் விரும்பல மலரு. நான் கிளம்புறேன். அண்ணா பயப்படாதீங்க. அந்த ஆவி உங்களை ஒன்னும் பண்ணாது. நீங்க எந்த தப்பும் பண்ணலல. வேணாம் மலரு, நான் இந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல. அண்ணா இதுல எந்த ரிஸ்கும் இல்ல. ரிஸ்க் இல்லையா? அது ஆவிமா. எந்த பாரபட்சமும் பார்க்காது. சும்மா அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். நேத்து நீ பாத்துருக்கணுமே. அது சிரிச்சது, அது பேசுனது எல்லாம் ஆக்ரோஷமா இருந்துச்சு. அது லேசுப்பட்ட பேய் இல்ல. நீ என்ன விடு மலர், நான் போறேன். அண்ணே, நேத்து வந்தது பேய் இல்ல. பேய் மாதிரி நான் தான் வந்தேன். என்ன மலர் சொல்ற? ஆமாண்ணே, நான் தான் வந்தேன். இந்த சிவா நிக்கிதா ஆவிய பார்த்தேன்னு சும்மா கதை விடுறானா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான் நான் வந்தேன். அது மட்டும் இல்லனா, எனக்கு சிவா மேல சில சந்தேகம்லாம் இருக்கு. அவன் மூலமா பல உண்மைகள் எல்லாம் தெரியணும். அதான் அவன் பயப்படுற மாதிரி நிக்கிதா பேயாவே வந்து அவன் வாயாலேயே வாங்க பார்த்தேன். அதுக்குள்ள அத்தை வந்து கெடுத்துட்டாங்க. இந்த விஷயத்தை நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா நான் நேத்து பயந்துருக்க மாட்டேன்ல. நேத்து நீங்களும் சேர்ந்து அங்க பயந்ததுதான் அவனுக்கு இன்னும் பயமா போச்சு. நீங்க தெரிஞ்சது மாதிரி காட்டிக்காம பயப்படுற மாதிரியே இருங்க. நான் அவன் கிட்ட இருந்து உண்மையை வாங்கி காட்டுறேன். அவ்வளவுதானே, விடுமலரே. இனிமே நானும் சேர்ந்து அவனுக்கு பயத்தை காட்டுறேன். ஏய் இரு, என்ன போன வேகத்துல திரும்பி வந்துட்ட? அது ஒண்ணுல, அந்த பேயா நானான்னு ஒரு கை பாத்துறான்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு ராத்திரி மட்டும் அந்த பேய் வரட்டும். அந்த பேயை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க.
என்ன மாப்பிள்ள கால் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிற? என் மேல ஏதாவது கோவமா? கோவம்லாம் இல்ல மச்சான், லைட்டா வருத்தம் தான். நான் தான் என் கம்பெனிக்கு உன்னை பார்ட்னர் ஆக்குனேன். நான் தான் உன்னை ஜாமீன்ல எடுத்தேன். இதெல்லாம் நீ கேட்டு நான் செய்யல. என்ன மாப்பிள்ள? நான் தான் என்னோட சொந்த விருப்பத்தின் பேர்ல அதை செஞ்சேன். ஏன்னா நீ என் மச்சான், என் நண்பன். உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா முதல்ல வந்து நிக்கிற ஆளு நான் தான். எனக்கு ஒரு நல்லது நடந்தா அத உன் கூட ஷேர் பண்ணிக்கிறதும் நான் தான். ஆனா எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நீ என் பக்கத்துல நிக்கல. நான் நிக்கலன்னு எப்படி மாப்பிள்ள நீ சொல்லுவ? நீ கேட்ட மாதிரி நான் என் வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வந்து தான் கொடுத்தேன். ஆனா ஏன் அப்பா டூப்ளிகேட் வச்சிருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் நீ ஒரிஜினல் எடுத்துட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணவே இல்லையே சந்தோஷ். நான் எவ்வளவு ட்ரை பண்ண மாப்பிள்ள. என் அப்பா அந்த பேங்க் லாக்கர்ல வச்சுட்டு எடுத்து கொடுக்கவே மாட்டேன்ட்டாரு. நான் என்ன பண்ண முடியும்? அந்தால கொலையா பண்ண முடியும் நானு? மச்சான், நமக்கு தேவைன்னா சில சமயங்கள்ல அத பண்ண கூட நாம தயாரா இருக்கோம். மச்சான், அதுக்காக உங்க அப்பாவை நான் கொல்ல சொல்லல, ஒரு பேச்சுக்கு சொன்ன. ஆமா, நீ ஏதோ அர்ஜுன ரோட்ல வச்சு அடிச்சிட்டேன்னு கேள்விப்பட்ட, உண்மையா? ஆமா மாப்பிள்ள, நான் ரோட்ல ஒண்ணு இல்லாதவன சுத்திட்டு இருக்கேன். அவன் என்னடான்னா ஸ்வீட் பிசினஸ் ஆரம்பிச்சு சுகபோகமா சுத்திட்டு இருக்கான். அதான் அவனை பார்த்ததும் எனக்கு ஆத்திரமும் வெறியும் வந்துருச்சு. அதான் அடிச்சிட்டு. வெறி வந்தா அடிக்கணுமா? அடிச்சா அது அறிவு கட்டத்தனம். வெறி வந்தா என்ன பண்ணணும் தெரியுமா? போட்டு தள்ளணும். ஒரு கொலைய பண்ணிட்டு அந்த பழிய ஓமையில தூக்கி போட்டுட்டு அவன் ஜாலியா இருப்பான். அவனால வாழ்க்கையே இழந்த நீ அவனை கொன்னு போட்டணும். அதான் புத்திசாலித்தனம். உன்னோட கோபத்துக்கு, வெறிக்கு, ஆத்திரத்துக்கு அப்பவே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடணும். மாப்பிள்ள, கொலை பண்ண நாளைக்கு கொலை பண்ணவெல்லாம்